இங்க பாரு, யார் ஃபியூச்சர் எங்க இருக்கோ யாருக்கும் தெரியாது. உங்கள யார் நல்லா நடிக்கிறீங்களோ அவங்க என் படத்துல கண்டிப்பா நடிப்பீங்க. டைரக்டர், எங்க அண்ணா பயங்கரமா டான்ஸ் ஆடுவாரு. அவரை வச்சு ஆரம்பிங்க. சில்வர் ஜூப்ளி தான். இங்க பாருண்ணா, நீ ஆடுறதுல ஜெயில அதிர்ந்து போயிடணும். அப்படி ஆடு. செஞ்சிருவோம்ல. குட். வா டைரக்டர், நான் எப்படி ஆடுறேன்னு மட்டும் பாருங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேலையை பாரு. ஆக்ஷன். ஆத்தாடி என்ன உடம்பி, ஐம்பொன்னால் செஞ்ச உடம்பு. ஐயோ ஐயோ, மானம் போச்சே. நமக்கு வந்து அப்படியே ஓடுறேன். என்னடா ஆச்சு அவனுக்கு? சொல்லு. ஐயா, அவன் இருக்கால, நம்ம எல்லாருக்கும் ஆடி காமிச்சிட்டு டைரக்டருக்கு மட்டும் ஆடி காமிச்சிட்டு ஓடிட்டான். என்னடா இது ஓப்பனிங்ல இந்த கர்மம்? டான்ஸ் ஆட சொன்னா கம்னாட்டி அவுத்து போட்டு நிக்கிறான் பைத்தியக்காரன். சாங் ஸ்டார்டிங்ல இந்த நாய்க்கு ஜூம் வேற போனேன் நானு. கண்ணு அவுஞ்சு போயிருக்கோம். இங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஆளே இல்லையாடா? இதுக்கு முன்னாடி வந்தவங்க எல்லாம் நம்பர் 1 சொல்றாங்க. எனக்கு நம்பர்ஸே கணக்கு இல்ல. அருமையான கற்பனை. செருப்பால் அடிப்பேன். உன் நம்பரை நம்பி பல குடும்பம் குட்டிச்சோறு ஆயிடுச்சு. இதெல்லாம் உனக்கு தேவையா? போய் உட்காருப்பா. டைரக்டர், நீங்க ஆக்ஷன் சொல்லுங்க. ஆக்ஷன். ஏன்டா பொறுக்கி பயலே, உனக்கு டீல தம் இருந்தா ஒரே ஒரு கேமை ப்ரெடிக்ட் பண்ணி காட்டுடா. ஏய் அறிவு கெட்டவனே, பாருடா, உன்னோட கிரக நட்சத்திரம் சரியில்லைன்னா என்னால என்னடா பண்ண முடியும்? காக்கு நடுவுல டூ. காக்கு நடுவுல டூவா? லூசு பைய. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். உனக்கு சனி தோல்ல உட்காரலடா, தலை மேல காக்கா மாதிரி உட்காந்துட்டு கொத்திக்கிட்டு இருக்கடா, கொத்திக்கிட்டு இருக்கடா, கொத்திக்கிட்டு இருக்கு. ரொம்ப பர்சனலா போறான். நீ மட்டும் கட் பண்ணா நானே கட் பண்ணி விட்டுருவேன். ஏய் டைரக்டர், இன்னும் முடியல. கட் இட். கரெக்டான டைம்ல கட்டு சொல்லிருக்கேன். வரேன். நெக்ஸ்ட். டைரக்டர் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆக்ஷன். இல்ல உன் என்ட்ரியே சரியில்லடா. முதல்ல இருந்து வா, பின்னாடி போ. இப்போ வரேன் பாருங்க. ஸ்டைலா இருக்கட்டும். பதுங்கி இருந்து சதி திட்டம் தீட்டி. இவர் தான் ஹீரோ. நம்ம ஹீரோ சார் வந்தார்ல, அதே மாதிரி வா. போடா உண்டா போடா. ஆக்ஷன். பதுங்கி இருந்த சதி திட்டம். அது என்ன டயலாக் மறந்துட்டேனே. டேய், அண்ணன் டயலாக் சொல்ற, கரெக்டா சொல்லணும். இல்ல ஒத்த வாங்குவ. சொல்ற அளவுக்கு அது ஒன்றும் சுலபம் இல்லை. செஞ்சு பார்த்தா தான் தெரியும். பாஸ், உங்களுக்கு அல்வாவா? பதுங்கி இருந்து சதித்திட்டம் தீட்டி பஞ்சகம் செய்து எங்கள் ராஜ்யத்தை ஏமாற்றிய ஸ்கந்தவர்மா, எந்த கதம்ப நாட்டின் வம்சத்தின் மரம் உன் துணிச்சலுக்கு பயந்து அழிந்து விட்டது என்று நினைத்தாயோ, அந்த வம்சத்தின் மரம் இப்போது துளிர் விட்டு நிமிர்ந்து நிற்கிறது. பல்லவர்களின் சொல்லை அடக்கி எங்கள் நிலத்திலிருந்து துரத்திவிட்டு வைஜேந்திர ரத்ன சிங்காசனத்தில் தமிழ்நாட்டின் ராணியை மீண்டும் நிறுவுவதற்கான நேரம் நெருங்கிவிட்டது. தமிழர்களின் சாகசம், தமிழர்களின் தைரியம், தமிழர்களின் சுயமரியாதை என்றென்றைக்கும் மேலோங்கி நிற்குமே தவிர உன்னை போன்ற லட்சக்கணக்கான பல்லவர்களின் தாக்குதலால் அழியாது என்ற உண்மையை நான் சத்தியம் செய்து காட்டுகிறேன். இதுதான் என் லட்சியம், இதுதான் என் மந்திரம், இதுவே என் உறுதிமொழி. எக்ஸலன்ட் தலைவரே. சூப்பர். நீங்க தான் என் படத்துல ஹீரோ. டீசரை பேங்காக்ல ரிலீஸ் பண்ண போறேன். ஏய், முதல்ல ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகு, அப்புறம் பாண்ட். ருத்ரானா கூப்பிடுறாரு, கொஞ்சம் வாங்க பாண்ட். வரேன் போ. சரி. என்ன ருத்ரானா, வர சொன்னீங்களாமே. டேய், போய் பிரியாணி கொண்டு வா போ. என்னென்ன விஷயம்? சந்தோஷமா இருக்கீங்க? முதல்ல சாப்பிடு. ரவி, டைரக்ட் நம்பர் 3, விசிட்டர் கீதா. உன்னதான் கூப்பிடுறாங்க போல. தேவராஜ், டைரக்ட் நம்பர் 10, என்னன்னா நீங்க? விசிட்டர் சசிகலா. என்னை தேடி போலீஸ் வருவாங்க, இல்லைன்னா லாயர் வருவாங்க. அதை தவிர பொண்ணு என் ஹிஸ்ட்ரியிலே இல்லை.
என்ன பிரியாணி சூப்பரா இருக்கு. எங்க வேண்ட சொன்னீங்கன்னா? திண்டுக்கல்ல இருந்து தான். திண்டுக்கல்ல இருந்து பிரியாணி வர வைக்கிற அளவுக்கு கான்டாக்ட் இருக்கு. காசு கொடுத்து உங்களை அட்டாக் பண்ண வச்சது யாருன்னு தெரிஞ்சுக்க முடியலையா? தெரியும். நீ யார் கேஸ்ல உள்ள வந்திருக்கியோ அவன்தான். அவன் ஒன்றும் நல்லவன் இல்ல, கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு. ஆட்டை வளர்க்கறதே பிரியாணிக்காக தான். என்னை பத்தி உங்களுக்கு தெரியலண்ணா. நம்புனா உயிரையே கொடுப்பேன். ஏமாத்துற வேலை பார்த்தா அந்த கார்பரேட்டர் பாடி ஏதாவது கார்பரேஷன் வண்டியில தான் கிடக்கும். சார் நீங்க அனுப்பி வச்சீங்களா டாக்குமெண்ட்ஸ்? அவரோட சிபில் ஸ்கோர் ரொம்ப கம்மியா இருக்கு. அப்படியா? ஒரு நிமிஷம். டே கோளாறு அண்ணா, உனக்கு சிபில் ஸ்கோரே இல்லையாண்டா? சிபில் ஸ்கோரா? அண்ணா, எனக்கு கிரிக்கெட் ஸ்கோர் தவிர வேற எதுவுமே தெரியாது. சொல்லுங்க சார். மேடம், அது வந்து இந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறமா எல்லா ஸ்கோரும் குறைஞ்சிருச்சு. அவரது இல்லைன்னா பரவாயில்ல, அவரோட பிரதர் சிஸ்டர் யார்தான் இருந்தாலும் ஓகே தான். அப்படியா? அப்போ ஓகே, அனுப்பி வச்சிடுறேன். இன்னைக்கே என் டார்கெட் ரீச் பண்ண வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமாம்ல, நான் வேற டென்ஷன்ல மறந்தே போயிட்டேன். இப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இந்த லோனை வாங்கிட்டு திரும்ப கட்டலன்னா உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகாதுல்ல? இல்ல சார், ரிகவரிக்கெல்லாம் வேற டீம் இருக்கு, அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஓ, காதில் பூ வைக்கிறது நீங்கள், பிரச்சனை பண்ணுறது அவங்க. நல்லா இருக்கு. அதில் மேக்ஸிமம் லோனே கட்டலன்னா என்ன பண்ணுவாங்க? எனக்கு தெரிஞ்சு ஜெயில்ல போடுவாங்க. ஜெயில்? நம்ம பசங்களுக்கு ஜெயில்னா ரொம்ப பயம். கரெக்டாக கட்டிடுவானுங்க. தேங்க்யூ சார்.